இங்க இருக்க நெறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு லீட்ஸ ஜெனரேட் பண்றதுல பிரச்சனையே கிடையாது. நெறைய லீட்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஆனா, அந்த லீட்ஸ் எல்லாம் சேல்ஸா கன்வெர்ட் ஆகுறதுலயும் கன்வர்ஷன் ரேட்டும் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுக்கு நம்ம ஜஸ்ட் லீட் ஜெனரேட் பண்ணா மட்டும் போதாது. நம்ம ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். நாங்க எங்களோட ரியல் எஸ்டேட் கிளையண்ட்ஸ்க்கும், ஹை டிக்கெட் கிளையண்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ற ஒரு பக்காவான சிஸ்டம் பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சிஸ்டமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க பிசினஸ்க்காக கான்டென்ட் கிரியேட் பண்றது. இது உங்க பிராண்டுக்கு ட்ரஸ்ட்டையும், அவேர்னஸையும் கொடுக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் ஆட்ஸ் ரன் பண்றது, கேம்பெயின்ஸ் பண்றது. Google ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் மூலமா. இது மூலமா உங்களால லீட் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த 2 விஷயங்களையுமே காமனா எல்லாரும் பண்ணுவீங்க. அடுத்த சில விஷயங்கள தான் நெறைய பேர் பண்றதில்ல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஒரு லீட் வந்தக்கப்புறம் அத ப்ராப்பரா குவாலிஃபிகேஷன் பண்ணணும். இந்த லீட் சரியான ஃபிட் தானா அப்படின்னு சொல்லி குவாலிஃபை பண்ணணும். குவாலிஃபை பண்ணக்கப்புறம் நீங்க உங்க சேல்ஸ் டீமுக்குன்னு ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் செட்டப் பண்ணணும். அதாவது ஒரு லீட் வந்தக்கப்புறம் அந்த லீட எப்போ ஃபாலோ பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அந்த லீட் கிட்ட யார் பேசணும்? என்ன பேசணும்? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இல்ல அப்ஜெக்ஷன் சொல்றாங்கன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கம்ப்ளீட்டா உங்க சேல்ஸ் டீமுக்கு ஒரு சேல்ஸ் ப்ராசஸ் நீங்க செட்டப் பண்ணியிருக்கணும். இதுக்கு அடுத்ததா ஒரு லீட் வந்துட்டு பேசிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அத அடுத்து எப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும்? அண்ட் எத்தன நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணணும்? அது என்ன மெத்தட்ல பண்ணணும்? இப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் உங்களால ரெவென்யூ அப்படின்ற அந்த ஃபைனல் கோல வந்து அட்டெயின் பண்ண முடியும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு முக்கியமா நீங்க ஒரு ப்ராப்பரான சிஆர்எம் டூல் யூஸ் பண்ணா ரொம்ப பெட்டர். இல்ல இப்போதைக்கு சிஆர்எம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்க Google ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது எப்போவுமே ஈஸியான ப்ராசஸ். பட் அதை ரெவென்யூவை கன்வெர்ட் பண்ணணுன்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெவென்யூவாக கொண்டு வரதுக்கு.